நண்பர்களே, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அதிரடியா பேசினார். சுருக்கமான பேச்சு. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டார். முதல்ல கொஞ்சம் நல்லா தான் குரல் எழுப்பி பேசினாரு உதயநிதி ஸ்டாலின். ஏதோ இந்த அரசை தர்ம சங்கடத்துல தள்ளலாம் அப்படின்னு விரும்பினவர் மாதிரி தெரிஞ்சது. சவால் விட்டாரு. முதலமைச்சர் பதில் சொல்வாரா? என்னென்னமோ கேட்டாரு. என்னங்க மேகதாது பத்தி உங்கள் பிரச்சனை என்ன? காவிரியில் தண்ணி வரலையே, அதை பத்தி தான் பேசுறேன். தண்ணி வருமா இல்லையா அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெங்களூருக்கு போனீங்களா? போக திட்டம் இருந்ததா? அதுக்கு நடந்தது என்ன? இதை பத்தி எல்லாம் பேசணும் அப்படின்னு முதலமைச்சர் எழுந்தாருங்க. அமைதியா பேசினார். ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கா, அமைதியா இருக்காரு. ஆனா பேசினாருன்னா அப்படியே சர்ற வெடிதான். என்ன பேசினா தெரியுமா? முக்கியமாக பெங்களூருக்கு போகணும்னு நினைச்சார் திரு விஜய். முக்கியமாக காவிரியில் தண்ணீர் விட வேண்டும் அப்படின்னு பெங்களூர் கர்நாடகா விடணும் அப்படிங்கிறதுக்காக பெங்களூருக்கு போகணும்னு நினைச்சாரு. அவரா தான் விரும்பினாருன்னு சட்டப்பேரவை சொன்னார். அப்படி போனா ஒருவேளை தண்ணி கிடைக்கல அப்படின்னா அவமானமா போகுமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. திரு விஜய் சொல்றாரு, முதலமைச்சர் விஜய், இந்த தமிழ்நாட்டுக்காக அவமானப்பட்டால் என்ன? காவிரி நீர் வந்தால் தமிழக மக்கள் நலன் அடைவார்களா, அடைய மாட்டார்களா? இப்படி எல்லாம் பேசினார். அது முக்கியமா எல்லாரையும் சைலண்ட்ல ஆக்கிருச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1969 காலகட்டத்துல கர்நாடகத்துல அணைகள் கட்டப்பட்டுச்சு. அப்போ தமிழ்நாட்டுல நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு நான் சொல்லி அரசியல் செய்ய விரும்பல அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னாருங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க வரலாற்றை திரும்பி பாருங்கள். நேரம் இல்லாவிட்டால் விக்கிபீடியாவில் தேடுங்கள். இல்லாவிட்டால் கொஞ்சம் நானும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் இருந்த காலத்துல தான் மத்திய அரசுடைய அனுமதியோட கர்நாடகா அணைகள் கட்டுச்சு. அப்போ ஒண்ணுமே சொல்லலையே, அதை போய் அரசியல் செய்ய விரும்பல அப்படின்னு முதலமைச்சர் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆட்டாருங்க உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு நல்லா தான் பேச வந்தார். கொஞ்சம் கோர்வையா பேசினாரு. அதிகம் பிட்ட பார்க்கல. இருந்தாலும் ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணார். கொஞ்சம் குரல் எழுப்பி பேசினாரு. அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு உற்சாகம் ஊட்டுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நடந்தது. ஆனா முதலமைச்சருடைய பேச்சு, அந்த பதிலுரை அதிரடியா அமைஞ்சிருச்சு. அவங்க கட்சிக்காரங்களை எதிர்பார்த்திருப்பாங்களா அப்படின்னு சந்தேகம். தாவேக்காவை சொல்றேன். இப்படி முதலமைச்சர் அப்படியே வாயடைக்க வைத்து விடுவார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுல என்ன விஷயம் தெரியுமா? திரு உதயநிதி ஸ்டாலின் தீர்மானம் கொண்டு வந்து பேசினார் இல்லையா? அந்த மாதிரி பேசும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அவரு அமர சொல்லி சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் சொல்லும்போது, எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்கள், எதிர்கட்சி தலைவரை பேச விடுங்கள் அப்படின்னு சொன்னது திமுக காரங்க நினைக்கிறீங்களா? நோ நோ, யூ ஆர் ராங். அப்படி சொன்னது யாருன்னா, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பாருங்க, புரட்சி தமிழருடைய நிலைமையை பாத்தீங்களா? திமுக காரருக்கு வழி விடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு வந்துட்டாரு. என்னன்னா, இவரும் தமிழக அரசை ஒரு மாதிரி காலி பண்ணி அனுப்பாராம். அதை விட அவர் நல்லா பண்ணுவாராம். உதயநிதி ஸ்டாலின் நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா அவர் பேச்செல்லாம் சமீபத்துல பார்த்தோம் இல்ல, சந்தி சிரித்தது, அந்த மாதிரி பேசிடுவாரோன்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டார் ஒரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில ஆதரவா பேசுவாருன்னு அண்ணா திமுக காரங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திமுக எதிர்பார்ப்பாங்க, எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி தானே முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு திமுக காரங்க விரும்பினாங்க. அது எல்லா கட்சிக்காரங்களும் வெளியே சொல்லிட்டாங்களே. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு. திரு விஜய் பேசின உடனே அமைதி ஆயிட்டாங்க. திமுக காரங்களே அப்படியே கூல் ஆயிட்டாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். ஏதோ பேச வந்தாங்க. ரகுபதி நல்லா தான் கோர்வையா பேசினாரு. இருந்தாலும் ரொம்ப ஏறி அடிக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சுங்க. அந்த ஆகிப்போச்சு. கடைசியில் ஒருத்தர் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசுற சில விஷயங்கள்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர் நீக்கப்படும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அதுல இடம்பெற முடியாத அளவுக்கு பேசுறாங்க, தனித்தாக்குதல் நடத்துறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க. இது பட்ஜெட் பற்றி பேசின விவாதம். நிதியமைச்சர், மாண்புமிகு நிதியமைச்சர் மணிவசன் எழுந்து ரொம்ப அழகா நல்ல பதில் சொல்றாருங்க. தமிழகத்தில் எங்கே ஸ்டாலின் எங்கே தேடியவர்களுக்கு இதோ இருக்கிறது, அவர்கள் மதிய உணவு திட்டத்தில் இருக்கிறார், காலை உணவு திட்டத்தில் இருக்கிறார், கொடுக்கப்பட்ட கணினியில் இருக்கிறார், இப்படிதான் சொன்னாங்க. உடனே நிதியமைச்சர் எழுந்து, ஐயா, ஒவ்வொரு குடிமகனுடைய தலையிலும் 1 லட்சத்திற்கு மேலாக கடன் இருக்கிறது, அதிலும் இருக்கிறார் அப்படின்னாரு. நல்லாவே ஃபார்ம்ல வந்துட்டாங்க தாவேகா மினிஸ்டர்ஸ் எல்லாமே. ஏதோ புதியவர் நினைச்சோம், அப்படி இல்லை. ஒவ்வொரு போன கூட்டத்தொடருக்கு இந்த கூட்டத்தொடருக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? ஹீரி அடிக்கிறாங்க. இதெல்லாம் திமுக எதிர்பார்க்கவே இல்லைங்க. திமுக காரங்கள்ல மூத்தவர்கள்லாம் கொஞ்சம் சைலண்டா போறதும், கொஞ்சம் இளைஞர்கள் கொஞ்சம் துள்ளி ஆடுறதும் பாக்குறீங்கல்ல. அதே மாதிரி தாவேக்காக சைட்லயும் சும்மா அள்ளி வீசுறாங்க. ஐயா, அம்மா உணவகத்து புத்துயிர் ஊட்டி நிதி ஒதுக்கி சிறப்பித்ததே இந்த அரசு தாங்க, திரு விஜய் அவர்கள் அரசு தாங்க அப்படின்னா அதிமுக சைலண்டா இருக்காங்க. ஆமாவும் சொல்லணும்,
இல்லைன்னு சொன்னோம், பாராட்டவும் செய்யணும், எதுவுமே செய்ய மாட்டாங்கிறாங்கல்ல. அப்படியே வீடியோல மக்கள், அவங்க தொகுதி மக்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயா, நம்ம அம்மா உணவகத்துக்கு நல்ல நிதி கொடுத்து வளப்படுத்துறாங்க, அதை போய் சரி நல்லது வரவேற்போம் ஒரு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா அதிமுக காரங்க? திமுக காரங்க மாதிரியே இருப்பாங்களா? இதெல்லாம் பாருங்க, திமுக காரங்களுக்கு மைனஸ் ஆகுது, அதிமுக காரங்களுக்கு பயங்கர மைனஸ் ஆகுது. இந்த திரு விஜயுடைய அரசு தொடர்பான அம்சங்கள் எல்லாமே எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு ஸ்கேல் வச்சு பாக்குறாங்க. நிச்சயமா அணு அணுவா கவனிக்கிறாங்க. ரொம்ப அனுபவப்பட்ட மூத்த முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க, என்ன பேசக்கூடாது அப்படிங்கறது ரொம்ப கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தான் செயல்படணும் அப்படிங்கிறதுல இந்த அரசு ரொம்ப தீர்மானமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் நோட்ஸோட வராருல்ல, வந்து அப்படி எடுத்துக்கிறாரு, அப்படி குறிப்போட பேசுறாரு. பார்த்தோம்னா இன்னும் என்ன பேசிடுவாரோ, ஐயா அவர் பேச விடாதீங்கப்பா அப்படின்னு திமுகலே நினைக்கிறாங்க போல இருக்கு. ஏன்னா பேசினா வைரல் ஆகி போகுது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் 4 மணிக்கு தான் ரீல்ஸ் எதிர்பார்ப்பாரு. இப்போ என்னன்னா 11-12 மணிக்குள்ள ரீல்ஸ் ரெடி ஆகி போகுது. ஐயா, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்ன ஆகுது அப்படின்னா செப்டம்பர் மாசம் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அப்புறம் டெய்லி முதலமைச்சர் பேசினாருன்னா எவ்வளோ ரீல்ஸ் வருது, எவ்வளோ வீடியோ வருது, எவ்வளோ ஷார்ட்ஸ் போறது. ஐயையோ, அப்படி திமுக காரங்க அரண்டு போயிட்டாங்க. ஐயா, முதல் தடவை பேசினாவே சைலண்ட் ஆக்கிடுறாரு, அடுத்தெல்லாம் பேசும்போது என்ன ஆக்குவாரோ, எப்படி போகுமோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீர்மானமா நினைக்கிறாங்க. திமுக காரர்கள் உண்மையில் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தில் நல்ல ஒரு ஃபைட்டு கொடுத்தாங்க. அதை விட கடுமையான ஃபைட்டை டஃப் கொடுத்துட்டாங்க தாவேக்காரங்க. அதுக்கு லீடா இருந்தவர் முதலமைச்சர் விஜய். ஏன்னா அவர் கொஞ்சம் பேசினாலும் அப்படியே அதிருது, தமிழகம் முழுக்க அதிருது. ஏன்னா மக்கள் அதை உன்னிப்பா பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, மக்கள் பழைய மாதிரி இல்லைங்க. இப்ப சட்டப்பேரவை கூட்டத்தை எல்லாம் ரொம்ப அதிகமா பாக்குறாங்க. அவங்க எல்லார் வீட்லயும் டிவில தான் ஓடிட்டு இருக்கு, மொபைல்ல பாக்குறாங்க, என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பேசுறாங்க, யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அது ரொம்ப முக்கியம். இவங்க என்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது. முதலமைச்சர் ரொம்ப கூலா இருக்காரு, அமைதியா இருக்காரு, எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறாரு. ஏதாவது பெரிய ஜோக் அடிச்சா கூட ஒரு மில்லிமீட்டர் ஸ்மைல் தான் கொடுக்குறாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் அள்ளி வீசுறாங்க. தாவேக்காரங்க பாருங்க, ஏதோ சங்கிலியால் கட்டப்பட்டவர்கள் போல உட்கார்ந்து இருக்காங்க. திமுக காரங்க ஐயா இன்னைக்கு மட்டும் மாட்டிடக்கூடாதுங்க மாதிரி இருக்காங்க. அதிமுக காரங்க அப்படியே இல்லவே இல்லை. ஐயா, எங்க கிடைக்கும் இடம் கொடுங்க, அந்த மாதிரி நாம் இருக்கலாம், மேக்சிமம் திமுக சார்பா இருக்கலாம் அப்படின்னு ஆகுறாங்க. தாவேகாவுடைய நலத்திட்டங்களை அதிமுக பாராட்டினால் நல்லது, இல்லாவிட்டால் தினமும் ஒரு அறிக்கை விட்டு தினமும் பேசி திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து விடுவார். நன்றி, வணக்கம்.